نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த கண்ணியம் மிகுந்த மார்க்க சபையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த ஊரிலே ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அழைப்பு பணியும் அழைப்பாளர்களும் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனுக்காக தேர்ந்தெடுத்த பணியில் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய, அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரிய, அல்லாஹ்விடத்திலே மதிப்புக்குரிய ஒரு செயல், ஒரு பணி என்னவென்றால் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி. ஏனென்றால் யாரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய செய்தியை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, அந்த ரசூல்மார்கள், அந்த நபிமார்கள், அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த பணி இந்த அழைப்பு பணி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் எமக்கு தெளிவுபடுத்துகின்றான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 33வது வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் நஹ்ஸனு கௌலா, வமன் நஹ்ஸனு கௌலா, அழகிய வார்த்தையை கூறுபவர்கள் யார்? அல்லாஹ் கேட்கின்றான். இந்த அழகிய வார்த்தையை தங்களுடைய நாவுகளால் சொல்லுபவர்கள் யார்? இந்த அழகிய வார்த்தைக்கு உரித்தானவர்கள் யார்? யார் அவர்கள்? மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, படைத்த ரப்பின் பக்கம் மக்களை அழைத்து, மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹுவை நோக்கி, படைத்த ரப்பை நோக்கி, தன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைத்து, வஅமில ஸாலிஹா, நல்ல அமல்களையும் செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுவதை விட அழகிய வார்த்தை வேறு என்ன இருக்க போகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருள்பட இந்த வசனத்திலே கேட்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த வார்த்தையை உச்சரிப்பதுதான் அழகிய வார்த்தை, இந்த செயல்பாடுகளை செய்வதுதான் அழகிய செயல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செயலுக்கு அல்லாஹ் சான்று கொடுக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை ஏன் கண்ணியத்துக்குரிய சமூகமாக அல்லாஹ் மாற்றினான்? இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அனுப்பிய அத்துணை சமூகங்களிடம் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை விட, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை விட, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை விட, நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை விட, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதன் நோக்கம் என்ன? அந்த சமூகத்திற்கென்று என்ன சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான்? எந்த சிறப்பை அல்லாஹ் அந்த சமூகத்திடத்திலே கண்டதால் இந்த சமூகம் அனுப்பப்பட்ட அத்துணை சமூகங்களிடம் இருந்தும் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் கூறுகிறான். சூரத்துல் ஆல இம்ரானை படித்து பாருங்கள். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், அல்லாஹ் சொல்லுகின்றான். படைத்த ரப்பு சாட்சி கொடுக்கின்றான், படைத்த ரப்பு புகழ்கின்றான். அவனுக்கு யாரையும் புகழ்ந்து தனக்கு புகழை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாருடைய புகழும் அவனுக்கு தேவை கிடையாது. அவன் படைத்த மலக்குகளின் புகழ் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அவன் படைத்த ஜின்களின் புகழ் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அவன் படைத்த மனிதர்களின் புகழ் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. வானம் அவனை புகழ்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். பூமி அவனை புகழ்கிறது, அல்ஹம்துலில்லாஹ்.
கடல் அவனை புகழ்கிறது அல்ஹம்துலில்லாஹ். கடலிலே வாழக்கூடிய கோடான ஜீவராசிகள் அவனை புகழ்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَكِن لَّا تَفْقَهُونَ تَسْبِيحَهُم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான், இந்த பூமியிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களே, அதனுடைய புகழ்ச்சியை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அத்துணை புகழ்ச்சிகளை அல்லாஹ்வை புகழ்ந்தாலும், சுப்ஹானல்லாஹ் என்று வானம் அவனை புகழ்ந்தாலும், அல்ஹம்துலில்லாஹ் என்று மலக்குகள் அவனை புகழ்ந்தாலும், அத்துணை புகழ்ச்சிகளும் அவனிடத்திலே சேர்ந்தாலும் அந்த புகழ்ச்சிகளை விடவெல்லாம் உயர்ந்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். அவனுக்கு யாரையும் புகழ்ந்து தனக்கு புகழை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹுல் கனி. அல்லாஹ் சொல்லுகின்றார், மனிதர்களே, நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள், நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே ஃபகீர்கள், ஏழைகள். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் செல்வந்தன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் எந்த தேவையின் காரணமாகவும் எந்த படைப்பையும் அல்லாஹ் படைக்கவில்லை. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சான்று கொடுக்கின்றான் என்றால் அந்த சான்றிற்கு உரித்தான சமூகமாக அந்த சமூகம் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சான்றை அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகின்றான், குன்தும் ഖൈറ உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய தோழர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான், நீங்கள் தான் சிறந்த சமூகம். எப்படி மனித இனத்திலிருந்து எத்துணை சமூகங்கள் வெளியானதோ அத்துணை சமூகங்களை விடவும் நீங்கள் தான் சிறந்த சமூகம். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்றீர்கள், வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், மார்க்க அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் சேர்த்தவனாக அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன், இன்றைய காலத்திலே வாழக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் இந்த கண்ணியத்தை அடைய முடியாது, இந்த சிறப்பை அடைய முடியாது. மனித இனத்திலிருந்து வெளியான சமூகங்களில் சிறந்த சமூகமாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் பிறந்திருந்தாலும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால், ஏனென்றால் இந்த புகழை, இந்த சாட்சி அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்றும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் இந்த வசனத்தில். கண்ணியத்துக்குரியவர்களே, அத்தாவா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி உலகத்திலே இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பணியில் எல்லாம், உலகத்திலே இந்த மனிதர்கள் செய்கின்ற வேலைகளில் எல்லாம், உலகத்திலே இந்த மனிதர்கள் நன்மை என்று கருதி செய்யப்படுகின்ற செயல்பாடுகளில் எல்லாம் கண்ணியத்துக்குரிய, சிறப்புக்குரிய, மதிப்புக்குரிய, அளவிட முடியாத நன்மைகளை அந்த மனிதனுக்கு தரக்கூடிய பணி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து யாருக்கு கொடுக்கின்றானோ இந்த அழைப்பு பணி, அத்தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய சமூகத்துடைய நிலைமை எப்படி மாறிவிட்டதென்றால், இன்றைய சமூகம் தன்னை எப்படி மாற்றிக்கொண்டதென்றால், இந்த அழைப்பு பணி என்பது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த பணி என்பது, அல்லாஹுடைய தீனை மக்களிடத்திலே கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய பணி என்பது ஏதோ ஆலிம்களுக்கு மட்டும் உரித்தான பணி, அல்லது பள்ளியிலே இமாமாக இருப்பவருக்கு மட்டும் உரித்தான பணி, அல்லது மார்க்கத்தை திறம்பட குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவாக கற்று முடித்தவருக்கு மட்டும் உரித்தான பணி என்று இன்றைய சமூகம் இந்த தாவாவிற்கு ஒரு வரைவிலக்கணத்தை போட்டுக்கொண்டு தாங்கள் ஒதுங்குவதற்காக குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அழைப்பு பணியை பொறுத்தவரை மார்க்க அறிஞர்கள் இரண்டு வகையாக இந்த அழைப்பு பணியை பிரிக்கிறார்கள். ஒன்று ஃபர்து கிஃபாயா, இரண்டாவது ஃபர்துல் ஐன். அதாவது அவர்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒட்டு மொத்தத்தையும் அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். ஃபர்து கிஃபாயா கடமை அவர்கள் மீது உறுதியான ஆழமான கடமை. அதிலிருந்து அவர்கள் அந்த பணியை செய்யவில்லை என்றால் அவர்களால் தப்பிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட கடமை யாருக்கென்றால், யார் குர்ஆனையும் சுன்னாவையும் திறம்பட கற்று குர்ஆனின் சுன்னாவின்படியும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு
ஆலிம்களாக உலமாக்களாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் மீது கட்டாயமாக கடமையாக்கப்பட்ட கடமை இந்த தஅவாவுடைய பணி. அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஃபர்து ஐன் கடமை அவர்களுக்கு. அவர்கள் எந்த வகையிலாவது இந்த அழைப்பு பணியில் அவர்கள் தங்களை பங்கெடுத்து கொண்டாக வேண்டும். அவர்கள் முறையான அழைப்பு பணியை செய்யவில்லை என்றாலும், அதற்குரிய கல்வியும் ஞானமும் அவர்களிடத்திலே இல்லை என்றாலும், எந்த வகையிலாவது இந்த அழைப்பு பணியில் தன்னை பங்கெடுத்து கொள்ளாதவரை அல்லாஹ்வுடைய கூற்றின்படி, குர்ஆனுடைய வாக்கின்படி அவர்கள் முஸ்லிம்களாகவே இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் சூரத்துல் யூசுஃபுடைய 108வது வசனம், குல் ஹாதிஹி சபீலி. அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், நபியே நீங்கள் உங்களுடைய நாவுகளால் இதை சொல்ல வேண்டும். இந்த சமூகம் உங்களுடைய நாவுகளால் இந்த வசனத்தை கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள் நபியே, குல் ஹாதிஹி சபீலி. நபியே சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய பாதை. ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை. எது என்னுடைய பாதை? எது எது? இஸ்லாம். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம் வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா ஃபலன் யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். யார் இந்த இஸ்லாமிய பாதையை விட்டு விலகி இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ, எந்த மதத்தையும் எந்த கோட்பாட்டையும் பின்பற்றி கொண்டு இஸ்லாமை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான். நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாதிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று, எந்த இஸ்லாமை பின்பற்றாவிட்டால் அவர்கள் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் பட்டம் சுமத்துகின்றானோ அந்த பாதை அல்லாஹ் சொல்லுகின்றான். குல் ஹாதிஹி சபீலி. நபியே நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய பாதை. அத்உ இலல்லாஹ். என்ன செய்வேன் நான்? இந்த பாதையின் மீது நின்று கொண்டு, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமின் மீது நின்று கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். யாரின் பக்கம்? யாரின் பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். படைத்த ரப்பின் பக்கம் மக்களை அழைப்பேன். அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த மக்களை அழைத்துக் கொண்டிருப்பேன். அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா, அலா பஸீரா. தெளிவான பார்வையை கொண்டு. மார்க்க அறிஞர்கள் இந்த பஸீரா என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக ஒழுக்கம், கண்ணியம், சிறப்பு, மதிப்பு, ஞானம், ஹிக்மா, எந்த இடத்திலே எதை செய்ய வேண்டும் என்ற அறிவு, இதைத்தான் இந்த பஸீரா என்ற வார்த்தை குறிக்கும். ஒழுக்கத்தோடு, கண்ணியத்தோடு, சிறப்போடு, மதிப்போடு எப்படி செய்ய வேண்டும் என்ற கல்வியோடு இந்த பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகின்றான், அன நானும், அன நானும், ஒமனித்தபஅனி, ஒமனித்தபஅனி. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபித்னா என்னவென்றால், ஒரு பெரிய குழப்பம் என்னவென்றால், மார்க்க கல்வி என்பது ஒரு சில கூட்டத்திற்கு மட்டும் உரித்தானது, அல்லது ஆலிம்களுக்கு மட்டும் உரித்தானது, அல்லது யார் எங்களுடைய ஆசிரியர்களிடத்திலே படிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் உரித்தானது. வேறு யாரும் இந்த மார்க்க பணியை செய்வதற்கு அனுமதி கிடையாது, எங்களுடைய ஆசிரியர் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் என்ற ஒரு கருத்து சமூகத்திலே பொதுவாக இப்போது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். மார்க்கத்தை முறையாக கற்கவில்லை என்றால், என்னுடைய ஆசிரியரிடம் இருந்து மார்க்க கல்வியை படிக்கவில்லை என்றால், அவர் இஜாசா கொடுக்கவில்லை என்றால், அவர் அனுமதி கொடுக்கவில்லை என்றால், இந்த கல்வியை யாரிடத்திலும் சொல்லுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அவர் எந்த மதரசாவில் படித்திருந்தாலும், எந்த ஆலிமிடத்திலே படித்திருந்தாலும், எவ்வளவு அரபி ஞானம் கொண்டிருந்தாலும், எவ்வளவு குர்ஆன் சுன்னாவுடைய ஞானத்தை கொண்டிருந்தாலும், என்னுடைய ஆசிரியர், என்னுடைய ஷேக் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால், அந்த கல்வியை அவர் கற்பிப்பதற்கோ அதன் பக்கம் மக்களை அழைப்பதற்கோ எந்த அனுமதியும் இல்லை என்று சமூகத்திலே சிலர் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆலிம்கள் என்பவர்கள் யார்?
அவாம்கள் என்பவர்கள் யார்? இந்த இரண்டு வித்தியாசத்தையும் புரிய வேண்டும். ஆலிம்களுக்கு உரிய பணி என்ன, அவாம்களுக்கு உரிய பணி என்ன? ஆலிம்கள் தாவாவுடைய களத்திலே தங்களுடைய பணியை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அவாம்கள், அதாவது பொதுமக்கள், மார்க்கத்தை குறைவாக கற்றவர்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் ஓரளவு தெரிந்தவர்கள் இந்த மார்க்க பணியை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த இரண்டு வித்தியாசத்தையும் புரிந்தாலே இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு முடிந்துவிடும். எப்படி என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, ஆலிம்களுடைய பணி குர்ஆன் சுன்னாவை முழுமையாக கற்றிருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவுடைய அர்த்தங்களை முழுமையாக புரிவதற்குரிய ஆற்றல் இருக்க வேண்டும். குர்ஆனுடைய ஞானம், ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வசனம் யாருக்காக இறக்கப்பட்டது, எப்போது இறக்கப்பட்டது, என்ன அர்த்தத்தில் இறக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது, இந்த வசனத்துடைய விளக்கமாக மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கங்களை எல்லாம் சொல்கிறார்கள், இந்த வசனம் இந்த இடத்திற்கு பொருந்துமா என்ற முழு ஞானங்களையும் கொண்டுதான் ஒரு ஆலிம் குர்ஆனை அணுகுவார். ஹதீஸ் அப்படித்தான். இந்த ஹதீஸ் எந்த மொழியிலே இறக்கப்பட்டதோ அந்த மொழியை முழுமையாக அறிந்து, அந்த ஹதீஸுடைய பொருளை முழுமையாக அறிந்து, ஒரு ஃபத்வா என்றால், ஒரு மார்க்க தீர்ப்பு என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் ஒன்று சேர்த்து பார்த்து, அதற்கு மேல் குர்ஆனும் ஹதீஸும் இந்த விஷயத்திலே எதையும் சொல்லவில்லை என்று அவருக்கு முடிந்த இஜ்திஹாதை மேற்கொண்டு மார்க்க அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அவருடைய ஃபத்வாவை மோதி பார்த்து கொண்டு ஒட்டுமொத்தமாக சரியாக இருந்தால் மார்க்க தீர்ப்பையும் கொடுத்து அதன் பக்கம் அதை புரிந்து கொள்வதன் பக்கம் மக்களை அழைப்பதுதான் ஒரு ஆலிமுடைய பணி. அவாம்கள், பொதுமக்களுடைய தாவாவுடைய பணி என்பது அவர்கள் முழுமையாக குர்ஆனை கற்றிருக்க வேண்டும், ஹதீஸை கற்றிருக்க வேண்டும், அல்லது மார்க்க அறிஞருடைய முழு ஞானத்தையும் அவரும் வைத்திருக்க வேண்டும். ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார் என்றால் இந்த வசனத்துடைய அரபி அர்த்தத்தை அவர் தெரிந்திருக்க வேண்டும் முழுமையாக. இந்த வசனம் எப்போது இறக்கப்பட்டது என்ற ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பொதுவாக தாவா செய்யக்கூடிய ஒரு மனிதருக்கோ, ஒரு பொதுமக்களுடைய சாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபருக்கோ அல்லது அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிக்கோ இவ்வளவு பெரிய ஞானங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்? அவர் மார்க்க தீர்ப்பு கொடுப்பதற்கு தகுதியற்றவர் தான், அதிலே மாற்று கருத்து கிடையாது. மார்க்க தீர்ப்பு கொடுப்பதற்கு அரபி ஞானத்தை அறிந்திருக்க வேண்டும், குர்ஆனுடைய ஞானத்தை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும், ஹதீஸுடைய ஞானத்தை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இந்த ஞானங்கள், இதனுடைய அடிப்படைகள், இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற உசூல்கள், இதுவெல்லாம் தெரியாமல் யாரும் ஃபத்வா கொடுப்பது, ஃபத்வா தீர்ப்பு செய்வது அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தின்படி, குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியின்படி ஹராம், கூடாது. அவர் சரியாக அந்த ஃபத்வாவை சொல்லி இருந்தாலும் அவர் நேரடியாக ஏதோ சில குர்ஆன் வசனங்களை கொண்டோ, நேரடியாக சில ஹதீஸுகளை கொண்டோ மார்க்க தீர்ப்பை மக்களிடத்திலே முன்னிறுத்துவது அனுமதியே கிடையாது. ஏன்? அவருக்கு தெரிந்தது அந்த ஒரு ஹதீஸ் தான். அது எப்போது இறக்கப்பட்டதோ அல்லது மாற்றப்பட்டதோ என்ற ஞானம் எல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த ஹதீஸ் என்ன அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது, எந்த காலத்திலே சொல்லப்படுகிறது என்ற ஞானம் எல்லாம் தெரியாது. அப்படி ஞானம் இல்லாமல் ஒரு ஃபத்வாவை ஒரு அவாம் கொடுத்தால், ஒரு பொதுவாக குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கக்கூடியவர் கொடுத்தால், ஒரு சில ஃபத்வாக்கள் சரியாகலாம் ஆலிம்களுடைய கருத்தோடு, ஆனால் பல ஃபத்வாக்கள் அவரை நரகத்திலே செல்லக்கூடிய காரணத்திற்கு அமைத்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த பணியை பொதுவாக குர்ஆனையும் சுன்னாவையும் பணி செய்யக்கூடிய தாயிகள் எடுத்து செய்யக்கூடாது. அவர்களுடைய பணி என்னவென்றால், ஆலிம்களிடத்திலிருந்து குர்ஆன் ஒரு வசனத்தை படித்துக் கொண்டு அந்த வசனம் எந்த முறையில் இறக்கப்பட்டது, எந்த அர்த்தத்தில் இறக்கப்பட்டது என்ற ஞானத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு மக்களிடத்திலே அந்த வசனத்துடைய பொருளை முன்னோர்கள், மார்க்க அறிஞர்கள் எப்படி புரிந்தார்களோ அந்த புரிதலோடு கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு அவாமுடைய பணி. இவருடைய பணி ஒரு ஆலிமுக்கும் இவருக்கும் இருக்கும் தொடர்பை வைத்துத்தான். ஆனால் ஆலிமுடைய பணி அவருக்கும் குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் இடையே உள்ள தொடர்பை வைத்துத்தான். புரிகிறதா? இவருடைய பணி, ஒரு ஆலிமுடைய பணி, நேரடியாக குர்ஆனையும் சுன்னாவையும் அணுகி அதனுடைய தீர்ப்புகளை எடுப்பது ஒரு ஆலிமுடைய பணி. பொதுவாக மார்க்க பணிகளை செய்யக்கூடிய தாயிகளுடைய பணி ஆலிம்களிடத்திலே அணுகி அவர்களை கொண்டு குர்ஆனையும் சுன்னாவையும் அணுகுவது. புரியுதா?
இந்த வழிகாட்டல் இல்லை என்றால் அந்த வழி அவர்களை வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுவிடும். இதுதான் தாயிகளுடைய பணி. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, ரசூலின் பக்கம் மக்களை அழைப்பது, பொதுவாக மார்க்க அறிஞர்கள் ஒருமித்தமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே சேர்ப்பது, கருத்து வேறுபாடுகளில் நுழைவதற்கோ அல்லது மார்க்க தீர்ப்பை கொடுக்கும் அளவிற்கு என்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பத்துவாக்களை எல்லாம் முழுமையாக சேர்த்து கொண்டு கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற திறமையை வளர்த்து கொள்ளுவதோ ஒரு தாயியுடைய பணி அல்ல. புரியுதா? இந்த விளக்கம்தான் ஃபர்து கிஃபாயா ஃபர்து ஐன். கடமையாக்கப்பட்ட கடமை அவர் சொல்லித்தான் ஆக வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் அவர் அணுகித்தான் ஆக வேண்டும். இதனுடைய முழு ஞானத்தையும் அவர் பெற்றுதான் ஆக வேண்டும். யார் யார் ஆலிமாக இருக்கக்கூடியவர். ஒரு அவாமிற்கு இதுவெல்லாம் முழுமையாக தெரிய வேண்டும் தஅவாவுடைய பணிக்கு என்ற அவசியமில்லை. ஆனால் அவர் அதை நோக்கி சென்றால் அது தவறும் அல்ல. அந்த ஞானத்தை பெறுவதற்காக சென்றால் ஆலிம்களிடத்திலே அணுகி அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும் அதுவும் தவறல்ல. ஆனால் தஅவாவுடைய பணிக்கு இதுவெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஏன்? இது பொதுவான ஒரு பணி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் தெளிவுபடுத்துகின்றான். நானும் அல்லாஹ்வினுடைய பாதையின் பக்கம் மக்களை அழைப்பேன். என்னுடைய ஞானத்தையும் அல்லது என்னிடத்திலிருந்து யாரெல்லாம் இஜாசா பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்லவில்லை. ஓமனி தபஅனி, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, முஹம்மது ரசூல் என்று யாரெல்லாம் கூறி அந்த முஹம்மது ரசூலுக்கு முழுமையாக யாரெல்லாம் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கடமை அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தல். லா இலாஹ இல்லல்லாஹ். நெஞ்சிலே கை வைத்து சொல்லி பாருங்கள். முஹம்மது ரசூலை பின்பற்றுகிறோம் என்று எத்தனை வருடங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சாட்சியை எத்தனை ஆண்டுகள் நம்முடைய நாவுகள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் ஒருவரை அல்லாஹ்வை அறியாதவரை, அல்லாஹ்வை பற்றி புரியாதவரை, படைத்த ரப்பு யார் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பவரை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை ஒருவருக்கு என்னுடைய நாவு சொல்லிக் கொடுத்திருக்கிறதா? குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா அனா வமன் இத்தபஅனி. நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த இஸ்லாம் என்ற பாதையில் நின்று கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருப்போம். இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். எந்த ஒரு முஃமினும் எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றியவராக மாறவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பாதையின் பக்கம் மக்களை அழைத்தார்களோ அந்த பாதையின் பக்கம் அழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த பணி பொதுவான ஒரு பணி, எல்லோருக்கும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு பணி. இதிலே உலமாக்கள் முழுமையாக பங்கு பெறுவார்கள். இதிலே பொதுமக்கள் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வை அதிலே அஞ்சுவார்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, அவர்களுடைய சிரமத்திற்கு மேல் அவர்களுக்கு அல்லாஹ் சுமைகளை கொடுக்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா மின் நபியின் பஅஸஹு அல்லாஹு ஃபி உம்மத்தின் கப்லி, எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட சமூகத்திலே அல்லாஹ் எல்லா நபிக்கும் இதை கொடுக்காமல் இருந்ததில்லை. இல்லா கான லஹு மின் உம்மத்திஹி ஹவாரியூன் வ அஸ்ஹாபுன் யஅخذون بسنته ويقتدون بأمره ثم إنها تخلف من بعدهم خلوف. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபியுடைய சமூகத்திடமிருந்தும் அஸ்ஹாபுகள், அந்த நபியுடைய தோழர்கள், ஹவாரியீன்கள், அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் அவர்களுடைய வழிமுறைகளை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்துவார்கள்.
அவர்களுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கட்டுப்படுவார்கள். யார் அவர்கள்? அந்த நபியுடைய தோழர்களாக இருந்தவர்கள், அந்த நபிக்கு தன்னை முழுவதுமாக அடிபணிந்து கொண்டவர்கள். பின்னால் ஒரு காலம் வரும், அப்போது சில மக்கள் தோன்றுவார்கள். யகூலூன மா லா யஃஅலூன், அவர்கள் சொல்லாததை எல்லாம், அவர்கள் செய்யாததை எல்லாம் கூறுவார்கள். வயஃஅலூன மா லா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்படாததை எல்லாம் செய்வார்கள். ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி, அவர்களிடத்திலே யார் தன்னுடைய கையை கொண்டு ஜிஹாத் செய்கிறார்களோ ஃபஹுவ முஃமின், அவனும் மூமினாக இருப்பான். வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி, அவர்களிடத்திலே தன்னுடைய நாவை கொண்டு யார் ஜிஹாத் செய்கிறார்களோ ஃபஹுவ முஃமின், அவனும் மூமினாக இருப்பான். வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவரிடத்திலே கல்பை கொண்டு ஜிஹாது செய்கிறார்களோ அவரும் மூமினாக இருப்பார். அதற்கு கீழ் கடுகளவு கூட ஈமானுடைய அந்தஸ்து கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் பின்னால் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் புரியலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நபியே உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா, நபியே அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் இந்த மக்களை நீங்கள் அழையுங்கள். உதுஉ இலா சபீலி ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள். பில் ஹிக்மா, ஞானத்தை கொண்டு. வல் மௌஇதத்தில் ஹஸனா, தெளிவான உபதேசங்களை கொண்டு. வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அவர்களிடத்திலே நல்ல முறையில் நீங்கள் முஜாதலா செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகின்றான், குல் யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனிலே மூன்றிலே ஒரு பகுதியை பார்த்தால் அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட பகுதிகளை பார்த்தால் அந்த குர்ஆனுடைய வசனம் நேரடியாக மூமின்களை பார்த்து பேசாது. நேரடியாக யாரை பார்த்து பேசாது? மூமின்களை பார்த்து பேசாது. நேரடியாக மனிதர்களை பார்த்து பேசாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் அழைத்து, நபியே இதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த வார்த்தையை தெளிவுபடுத்திக் கொண்டே இருப்பான். அவர்கள் யார்? யார் அவர்கள்? யார் அவர்கள்? குல் யா அஹ்லல் கிதாப், அஹ்லல் கிதாப். குர்ஆனிலே படித்துக் கொண்டே இருக்கலாம். நபியே சொல்லுங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே, நபியே சொல்லுங்கள் யூத நஸ்ரானிகளிடத்திலே என்று அல்லாஹ் அழைக்கின்றானே. கண்ணியத்துக்குரியவர்களே, இது யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? அல்லாஹ்வுடைய அழைப்பு. யாருக்கான அழைப்பு? பள்ளியிலே தொழக்கூடிய மூமின்களுக்காக அல்லாஹ் அழைக்கின்றானா? அவர்களா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்? அவர்களா யூத நஸ்ரானிகள்? பள்ளியிலே தொழுபவர்களா யூத நஸ்ரானிகள்? யாருக்குரிய அழைப்பு? யாருக்குரிய அழைப்பு? யூதர்களுக்குரிய அழைப்பு, நஸ்ரானிகளுக்குரிய அழைப்பு. அப்படியா இல்லையா? அப்படியா இல்லையா? ஏன் இதை எம்மிடத்திலே குர்ஆன் பேசுகிறது? அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுக்க வேண்டும் தானே. எமக்காக இறக்கப்பட்ட குர்ஆனிலே மூமின்களுக்கு, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்ட இந்த குர்ஆனிலே ஏன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நபிக்கு கடமை இந்த வசனத்தை அவர்களிடத்திலே கொண்டு செல்வது. நபி மரணித்து விட்டார்கள். நபி தங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை முடித்துக் கொண்டார்கள். இன்னும் இந்த வசனம் குர்ஆனிலே இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? ஓதுகிறோமா இல்லையா? பொருளை படிக்கிறோமா இல்லையா? எம்மிடத்திலே பேசுகிற வசனத்தையா படிக்கிறோம்? குல் யா அய்யுஹல் முஃமினூன், மூமினானவர்களை என்று அழைக்கக்கூடிய வசனத்தையா படிக்கிறோம்? யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, குல் சொல்லுங்கள் நீங்கள் அவர்களிடத்திலே, யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, தஆலு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கவனியுங்கள் மூமின்களே, வாருங்கள், தஆலு, வாருங்கள் எங்களிடத்திலே, இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையின், ஒரு சமாதானத்தின், ஒரு நேரான பாதையின் பக்கம் வாருங்கள். என்ன செய்யுங்கள் நீங்கள்? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எதையும் இணையாக்காதீர்கள். வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் தூனில்லாஹ்,
உங்களுக்கு ஒருவரை அல்லாஹ்விற்கு சமமாக நீங்கள் ஆக்காதீர்கள். நீங்கள் புறக்கணித்து சென்றால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபகூலு எங்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள், பிஅன்னா முஸ்லிமூன் நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளராக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. இமாம் இதை பள்ளியிலே ஓதுகிறாரே, பள்ளியிலே ஓதும் பொழுது கேட்கின்றோமே, எமக்கு இது கடமை இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா அனா வ மன் இத்தபஅனி, என்னை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த பணியை செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அல்லாஹ் சான்று கொடுக்க சொல்லுகின்றானே. இந்த பணியை செய்யக்கூடிய மூமின்களாகவா, இந்த பணியை செய்யக்கூடிய முஸ்லிம்களாகவா, இந்த பணியை செய்யக்கூடிய குர்ஆனுடைய சமூகமாகவா, இந்த பணியை செய்யக்கூடிய ரசூலுடைய உம்மத்தாகவா நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். செல்வத்திற்கான நேரம், பொருளாதாரத்திற்கான நேரம், குடும்பத்திற்கான நேரம், அதற்காக எதை இழக்க வேண்டுமோ இழக்க தயார், எதை செய்ய வேண்டுமோ செய்ய தயார். பொருளாதாரத்திற்காக நாடு கடந்து பயணம் செய்ய வேண்டுமா செய்ய தயார். அந்த நாட்டிலே ஒரு அடிமையாக வேலை செய்ய வேண்டுமா செய்ய தயார். அந்த முதலாளியுடைய கட்டளைக்கு முழுவதுமாக கட்டுப்பட வேண்டுமா செய்ய தயார். இரவை பகலாக்க வேண்டுமா, பகலை இரவாக்க வேண்டுமா செய்ய தயார். ஆனால் எங்களுக்கு எப்படிங்க அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கெல்லாம் நேரம் இருக்கும்? அதெல்லாம் பள்ளிவாசலில் இமாமா இருப்பாங்களே, ஜிப்பா போட்டுக்கிட்டு தலப்பா கட்டுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு குத்துபா செய்வாங்களே, அவங்களுக்கு உள்ள பணி அவங்க தான் செய்ய தவறிட்டாங்க. நாங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? நாங்கள் ஏன் அதை செய்யணும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். எங்கே அனுப்புகிறார்கள்? எங்கே அனுப்புகிறார்கள்? முஆத் அவர்களை எங்கே அனுப்பினார்கள்? எங்கே அனுப்பினார்கள்? யமன். அன்ன முஆதன் قال بعثني رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை யமனுக்கு அனுப்பினார்கள். அப்போது சொன்னார்கள், முஆதே, உன்னை ஒரு நாட்டின் கவர்னராக அனுப்புகிறேன், ஒரு நாட்டின் கவர்னராக அனுப்புகிறேன். நீ கேட்டுக்கொள். உன்னுடைய பணி என்ன தெரியுமா முஆதே? உன்னை எதற்காக அனுப்புகிறேன் தெரியுமா முஆதே? அந்த நாட்டுடைய மக்களுக்கெல்லாம் நீ தலைவனாக மாற வேண்டும் என்பதற்காகவோ, அந்த நாட்டை முழுவதுமாக முஸ்லிம்களின் ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவோ, அந்த நாட்டுடைய கஜானாக்களை எல்லாம் மக்கா மதீனாவிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவோ முஆதே உன்னை அனுப்பவில்லை. அனுப்பக்கூடிய நோக்கத்தை புரிந்து கொள். இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட யூத நஸ்ரானிகள் வாழக்கூடிய சமூகத்திடத்திலே முஆத் அவர்களை நீங்கள் செல்ல போகிறீர்கள். என்ன செய்யுங்கள்? நீங்கள் ஃபத்உஹும், அவர்களை அழையுங்கள் முஆதே, அவர்களுக்கு நீங்கள் தஅவா செய்யுங்கள், அவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். எதன் பக்கம்? ஃபத்உஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அவர்களை அழைத்து வாருங்கள் முஆதே, வணங்க தகுதியானவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூல் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆவார்கள் என்று சாட்சி கொடுப்பதற்காக உங்களை அனுப்புகிறேன் முஆதே, யமனுக்கு கவர்னராக. அவர்களுக்கு நீங்கள் இந்த பணியை செய்யுங்கள். நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் இதுதான், எனக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் அனுப்பப்பட்டதன் நோக்கம் அதுதான். அந்த பணிக்காக முஆதே, உங்களையும் நான் யமனுக்கு அனுப்புகிறேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர், ஏன் இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும்? ஏன் இந்த தாவாவுடைய பணியை செய்ய வேண்டும்? ஏன் இந்த அல்லாஹ்வை வணங்காத மக்களை, அல்லாஹ்வை மறுத்து சிலைகளையும் சமாதிகளையும், அல்லாஹ்வை மறுத்து இயேசுவையும் கிறிஸ்துவையும் மரியமையும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஏன் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், நினைவுபடுத்துகின்றேன். உங்களுடைய நினைவிலே நீங்கள் அதை கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் எம்மை முஸ்லிம்களாக படைத்திருக்கிறான். அப்படித்தானே? அப்படித்தானே? அல்லாஹ் எம்மை லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடியவர்களாக படைத்திருக்கின்றான்.
லா இலாஹ இல்லல்லாஹுவை முழுமையாக புரிவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த வார்த்தையை நாவுகளிலே உச்சரிப்பதற்கு அல்லாஹ் எமக்கு பாக்கியம் கொடுத்திருக்கின்றான். படித்தானே நாம் எல்லாம் பிறந்த உடனேயே முஸ்லிம்களாக லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்தவர்களாக அல்லாஹ் எமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். நாம் இறந்தால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹோடு இறந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். பாவங்கள் செய்திருந்தாலும் குற்றங்கள் செய்திருந்தாலும் அதற்குரிய தண்டனையை பெற்றாவது அவர் சொர்க்கத்திலே நிச்சயமாக நுழைக்கப்படுவார். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறாமல், லா இலாஹ இல்லல்லாஹுவை தன்னுடைய வாழ்விலே உச்சரிக்காமல் ஒருவன் இறந்தால் என்ன கூலி தெரியுமா அவனுக்கு கிடைக்கும்? அல்லாஹுடைய வசனத்தை கேளுங்கள். இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹுவை மறுப்பவர்கள் யார் என்றால், அல்லாஹுவை மறுப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வமாது வஹும் குஃபார், அல்லாஹுவை மறுத்தவர்கள் மரணிக்கும் பொழுதும் காஃபிரான நிலைமையிலே மரணித்தால், அல்லாஹுவை மறுத்த நிலையிலேயே மரணித்தால், உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ், உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகும். வல் மலாயிகா, மலக்குகளுடைய சாபம் உண்டாகும். வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த உலக மக்களுடைய சாபம் அந்த காஃபிரின் மீது ஏற்படும். خالدين فيها, நிலையாக இருப்பார்கள் நரகத்திலே. لا يخفف عنهم العذاب, வேதனை அவர்களுக்கு குறைக்கப்படாது. ولا هم ينظرون, அவர்கள் பார்க்கப்படவும் மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய கருணையால். நிரந்தர நரகம், தப்பிக்க முடியாத நரகம், பாதுகாக்க முடியாத நரகம். அவர்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் நிரந்தரமான நரகத்திலே அல்லாஹ்வுடைய கருணையின் பார்வை பார்க்கப்படாமல், அல்லாஹ்வுடைய அருளின் பார்வை பார்க்கப்படாமல் நிரந்தர நரகத்திலே அவர்கள் கொண்டு சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பாக. சாதாரண விஷயம் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு படையின் வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் செய்த அந்த அழைப்பு பணியுடைய தாக்கத்தை கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். எதற்கு அல்லாஹுடைய தூதர் மக்களை அழைத்தார்கள்? எதற்கு அவ்வளவு சிரமப்பட்டு தான் நபியாக அனுப்பப்பட்ட பிறகும் பொய்யன் என்று சொன்னார்கள், தான் நபியாக அனுப்பப்பட்ட பிறகும் சூனியக்காரன் என்று சொன்னார்கள், நபியாக அனுப்பப்பட்ட பிறகும் மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், நபியாக அனுப்பப்பட்ட பிறகும் ஷாயிர், இவர் கவிதை பாடுபவர், இவர் உளறுகிறார், இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இவருக்கு ஜின்னுடைய தாக்கம் ஏற்பட்டு விட்டது, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டது என்று, அல்லது சூனியம் செய்பவர் என்று மக்கள் அழைத்தார்களே. கல்லடிபட்டு சொல்லடிபட்டு அத்துணை துயரங்கள் 13 ஆண்டுகள் மக்காவிலே, 10 ஆண்டுகள் மதீனாவிலே, அத்துணை போர்க்களங்கள், அத்துணை தாக்குதல்கள் இருந்தாலும் ஒரு காலம் எவ்வளவு சிபாரிசுகள் வந்தாலும், எவ்வளவு ஆட்சியுடைய ஆசைகள் வந்தாலும், எவ்வளவு செல்வத்துடைய ஆசைகள் வந்தாலும், அபூ தாலிப் இடத்திலே வந்து சொன்னார்களே, குறைஷிகள், உன்னுடைய பிள்ளையை நீங்கள் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அபூ தாலிபே, அவருக்கு என்ன வேண்டும் கொடுக்கிறோம், மக்காவுடைய ஆட்சி வேண்டுமா தருகிறோம், இந்த மக்காவுடைய கஜானாக்கள் கொட்டப்பட வேண்டுமா கொட்டுகிறோம், உயர்ந்த குல பெண்களை திருமணம் செய்ய வேண்டுமா தரச் சொல்கிறோம், விடச் சொல்லுங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை விட வேண்டாம். ஒரு ஆண்டு நாங்கள் அவர்களுடைய அல்லாஹுவை வணங்குகிறோம், ஒரு ஆண்டுகள் அவர்கள் எங்களுடைய சிலைகளை வணங்கட்டும் முடியாது, அல்லது எங்களுடைய சிலைகளை அவர்கள் ஏசாமலாவது இருக்கட்டும், அவர்கள் பொய் என்று கூறாமலாவது இருக்கட்டும், அவர்களுடைய அல்லாஹுவை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது கூட, என்னுடைய தந்தையே,
என்னுடைய வலக்கரத்திலே சூரியனை கொடுத்தாலும், என்னுடைய இடக்கரத்திலே சந்திரனை ஒப்படைத்தாலும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவதற்காக நான் வெட்டப்பட்டாலும், என் உயிர் மாய்க்கப்பட்டாலும் சரியே விடமாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் இதன் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருப்பேன். என்னுடைய உயிர் இந்த உலகத்திலே ஊசலாடி கொண்டிருக்கும் காலமெல்லாம் இந்த மக்களை அழைப்பேன் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம். இதிலே சமரசம் செய்ய மாட்டேன், இதிலே யாரிடத்திலும் அனுசரணை செய்ய மாட்டேன், இதிலே யாரையும் நண்பனாகவோ பகைவனாகவோ இதற்காக ஆக்கிக் கொள்ள மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதனுடைய அர்த்தத்தை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய பாடத்திலே இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தெரிந்த விஷயம்தான். கான குலாமுன் யஹூதியுன், ஒரு யூத சிறுவன் ஒருவன் இருந்தான். யஹ்துமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்பவனாக இருந்தான். அவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணியால். அவன் நோய்வாய்ப்படுகிறான். அவனை நோய் விசாரிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய தலைமாட்டிலே அமர்கிறார்கள். எதுவும் பேச, யூத சிறுவன் யூத வீட்டிற்குள் நுழைகிறார்கள். தன்னிடத்திலே பணி செய்த ஒரு பணியால் குலாம், ஒரு சிறுவன், ரசூலிடத்திலே பணிவிடையாக வேலை பார்த்தவன் தலைமாட்டிலே அமர்ந்து சொன்னார்கள், அஸ்லிம், இஸ்லாமை ஏற்றுக்கொள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறு. ஃபமபர இலா அபி, இந்த சிறுவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தையார்? தந்தையார் ஒரு யூதன். ஃபகால லஹு அத்திஅ அபுல் காசிம். சுப்ஹானல்லாஹ், மகனே அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு. ஏன் அபுல் காசிம்? அபுல் காசிம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம் என்ற ஒரு மகள் பிறந்தது. ஆனால் இறந்து விட்டார்கள். யூதர்கள் முஹம்மது என்றோ அஹ்மத் என்றோ ரசூல் என்றோ ரசூலை அழைக்க மாட்டார்கள், அபுல் காசிம் என்று தான் அழைப்பார்கள். காசிமுடைய தந்தைக்கு கட்டுப்படு. அந்த சிறுவன் சொன்னான், ஃபஅஸ்லம, அந்த சிறுவனும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறுகிறான். فخرج النبي صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறுகிறார்கள். சில ஹதீஸ்களிலே சேர்த்து வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறக்கூடிய நிலைமையில் அந்த சிறுவனுடைய உயிர் அல்லாஹ்வால் கைப்பற்றப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். அரபி தெரிந்தவர்களுக்கு முழுமையாக இதனுடைய அர்த்தத்தை புரிய முடியும். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஒரு உயிரை நரக நெருப்பில் இருந்து நான் பாதுகாத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், ஒரு உயிரை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே புகழ். ஒரு உயிரை பாதுகாத்து விட்டேன் யா அல்லாஹ். தாயிஃப் நகரத்திலே அத்துணை சிரமங்கள், அத்துணை சோதனைகள், 10 நாட்கள் அடி வாங்குகிறார்கள். ஒரு நபி, இந்த உலகத்துடைய தலைவர், அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதருக்குரிய கண்ணியத்தை போன்று யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்திற்குரிய, அல்லாஹ் படைத்த படைப்பிலே எந்த ஒரு படைப்பிற்கும் அல்லாஹ்விடத்திலே இவ்வளவு நெருக்கம் கிடையாது. முஹம்மது ரசூலை அல்லாஹ் நெருக்கத்திலே வைத்திருப்பது போன்று 10 நாட்கள் அடி வாங்குகிறார். அதுவும் 10வது நாள் சாதாரண வேதனை அல்ல, முகத்திலிருந்து இரத்தம் பீரிடுகிறது. முஹம்மது ரசூலுடைய முகத்திலே, முஹம்மது ரசூலுடைய முகத்திலே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா நபியையும் நபிமார்களையும் அவர்களுடைய எதிரிகள் பகைத்தார்கள், அவர்களை எதிர்த்து பேசினார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை தாமதமாகத்தான் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதிர்த்த, அவர்களை பொய்யன் என்று கூறியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வேதனையை, ஃபிரௌனை தாமதமாகத்தான் அல்லாஹ் தண்டித்தான். ஆனால் முகத்திலே மண்ணை அள்ளி வீசியவுடன், முகத்திலே
மண்ணை அள்ளி வீசி முஹம்மதே நீ நாசமாகு என்று சொன்ன அடுத்த மாத்திரத்திலேயே அபூ லஹபே உன்னுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். யாரின் மீது மண்ணை போடுகிறாய்? என் ஹபீபின் மீதா மண்ணை வீசுகிறாய் என்று கோபத்தின் உச்சகட்டத்தை அபூ லஹபின் மீது அல்லாஹ் செலுத்தினானே, அந்த முஹம்மது ரசூலுடைய முகத்திலே ரத்தம் வடிந்தோடி காலுடைகள் எல்லாம் கலட்ட முடியாத அளவிற்கு இரத்தங்களால் உருகி விடுகிறது. கலட்டும் பொழுது துடிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் அனுப்புகிறாள் மலைகளுடைய மலக்குகள், நபியே கட்டளையிடுங்கள், இந்த தாயிஃப் நகர மக்களை 2ஆக அமுக்கி நசுக்கி விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டாம். கருணையின் உள்ளம் சொன்னது, வேண்டாம். இவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ்வை அதன் பக்கம் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அழைப்பு பணி, அதனுடைய ஆசை, அதனுடைய தாக்கம். ரப்பை வணங்க மாட்டார்களா இவர்கள்? அல்லாஹ்விற்கு முன்னால் பணிய வடைக்கக்கூடிய சுஜூதை இவர்கள் அல்லாஹ்விற்கு மட்டும் செலுத்த மாட்டார்களா என்ன ஒரு ஏக்கம் ஒரு பறவைக்கு இருந்தது. யாருக்கு இருந்தது? யாருக்கு இருந்தது? யாருக்கு இருந்தது? ஒரு பறவை, ஒரு பறவைக்கு இருந்தது. என்ன பறவை? ஹுத் ஹுத். படித்து பாருங்கள் அதனுடைய வரலாற்றை. கண்கள் கலங்கிவிடும் ஹுதுஹுதுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தேடுகிறார்கள். وتفقد الطير فقال ما لي لا أرى الهدهد أم كان من الغائبين. எங்கே அந்த ஹுதுஹுது பறவை? காணவில்லையே. இவ்வளவு நாட்கள் அந்த பறவை எங்கே சென்றது? அது வந்து சரியான காரணத்தை கூறவில்லை என்றால் அதை நான் அறுத்து விடுவேன் அல்லது பயங்கரமான வேதனைகளை கொடுப்பேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வார்த்தை அமைகிறது. فمكث غير بعيد. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பறவை திரும்பி வருகிறது. فقال சுலைமான் அவர்களே, ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன், உறுதியான செய்தி அது சுலைமானே. பறவை பேசுகிறது. இன்னி வஜத்து இம்ரஅத்தன் தம்லிகுஹும் வஊதியத் மின் குல்லி ஷை. ஒரு நாட்டிற்கு சென்றேன். அந்த நாட்டிலே ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசி ஒருவர் இருக்கிறாள். அவளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வஊதியத் மின் குல்லி ஷை வலஹா அர்ஷுன் அதீம். அவளுக்கு மிகப்பெரிய சிம்மாசனமும் இருக்கிறது. ஆனால் சுலைமானே, எல்லாம் கொடுக்கப்பட்ட பெண்ணாக அல்லாஹ்வுடைய அருளுடைய பெண்ணாக அவள் இருந்தாலும் வஜத்துஹா வகௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டு அந்த கூட்டமும் அந்த பெண்ணும் சூரியனுக்கு சஜ்தா செய்யக்கூடிய நிலையிலே அந்த கூட்டத்தை நான் பெற்றுக்கொண்டேன் சுலைமானே. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அமாலஹும். ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களை அலங்கரித்து காட்டுகிறான். ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீல். அவர்களை ஷைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து திருப்பி விட்டான். ஃபஹும் லா யஹ்ததூன். சுலைமானே, அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்களா? நேர்வழியிலே இல்லையே, அவர்கள் நேர்வழியை அடைய மாட்டார்களா? சூரியனுக்கு சஜ்தா செய்பவர்களாக அந்த அரசியையும் அந்த கூட்டத்தையும் நான் பார்க்கின்றேனே என்று அந்த பறவை கூறிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. பாருங்கள் அந்த பறவையுடைய ஆசையை. அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் கப்அ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ யஅலமு மா துக்ஃபூன வ மா துஅலினூன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுலைமானே, சூரியனுக்கு சஜ்தா செய்கிறார்களே அவர்கள், என்னை படைத்த ரப்பு, இந்த பூமியிலிருந்தும் வானங்களிலிருந்தும் வித்துக்களை விளைவிப்பவன், மறைவான வெளிப்படையான அத்துணை ஞானங்களையும் கொண்ட அந்த அல்லாஹ்விற்கு அந்த பெண்ணும் அந்த கூட்டமும் சஜ்தா செய்ய மாட்டார்களா? அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ். அல்லாஹ்விற்கு அவர்கள் சிரம்படைய மாட்டார்களா? சூரியனுக்கு அல்லவா சஜ்தா செய்கிறார்கள் சுலைமானே. அல்லாஹ்விற்கு அந்த கூட்டம் எப்போது சஜ்தா செய்ய போகிறது? ஒரு பறவையின் உள்ளத்தில் இருந்த ஆசையை பாருங்கள். கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம், கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். சிலைகளுக்கு முன்னால் சிரம்பணுகிறார்கள்.
மனிதர்களுக்கு முன்னால் சிரம்பணிகிறார்கள். இறந்துவிட்ட நல்லடியார்களுக்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட கூட்டமே சிரம்பணிகிறது. ஆனால் உள்ளத்திலே உணர்வெல்லாம் ஈமான் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கும் காரணத்தால் லா இலாஹ இல்லல்லாஹுடைய தாத்பரியத்தை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய தன்மைகளை முழுமையாக அறியாத காரணத்தால் அதை பார்த்தும் அதை தடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்து அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்திலே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே ஒருவேளை அவர் இந்த அழைப்பு பணியை செய்தாலும், தாவாவுடைய பணியை மேற்கொண்டாலும், அந்த அழைப்பாளருக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன? அந்த அழைப்பாளருக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அந்த அழைப்பு பணிக்கு உதவி செய்வதற்காக இந்த சமூகம் கொடுக்கின்ற செல்வம் என்ன? சித்து பாருங்கள். எந்த ஒரு தந்தைக்காவது என்னுடைய பிள்ளையை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளனாக மாற்றுவேன், முஹம்மது ரசூலுடைய கொள்கைகளை இந்த உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை மாற்றுவேன் என்ற ஒரு ஆசை இருக்கிறதா? அல்லது என் புள்ள இன்ஜினியர் ஆகணும், என் புள்ள டாக்டர் ஆகணும், என் புள்ள MBBS ஆகணும், என் புள்ள நாட்டாளணும், என் புள்ள பெரிய டாக்டர் ஆகி பெரிய காசு சம்பாதித்து ஊரில் பெரிய வீடு கட்டணும், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும், இப்படிங்கிற ஆசை இருக்குதா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கு இந்த சமூகம் அனுமதி கொடுக்கிறதா? ஒரு பிள்ளை தாவாவுடைய பணியை மேற்கொள்கிறார், அவருடைய தந்தை அதற்கு அனுமதி அளிப்பாரா? அவருடைய தாய் அதற்கு அனுமதி அளிப்பாரா? இந்த நாட்டிலே, இந்த முசீபத் பிடித்த தமிழ்நாட்டிலே சித்து பாருங்க, படிக்கக்கூடிய கல்லூரியிலே நன்மையின் பக்கம் பிள்ளை அழைக்கிறான், மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறான், அழைப்பாளரை அழைத்து வந்து அழைப்பு பணியை செய்ய சொல்கிறான் என்றால், இந்த செய்தி அவருடைய பெற்றோர்கள் கேள்விப்பட்டால் என்ன சொல்லுவார்கள்? உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? அதெல்லாம் ஆலிம்களுக்கு உள்ள பணி, அவங்க செய்வாங்க, அதுக்கு தானே சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு பள்ளிவாசல்ல உட்கார வச்சிருக்கு. உனக்கு ஏன் இந்த வேலை? இருக்கிறதா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? இந்த சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லை? ஒரு ஆலிமாக, மார்க்க கல்வியை சுமந்தவனாக என்னுடைய பிள்ளை மாறினால் எனக்கு ஒரு கேவலம். ஆலிம்சா படிக்க வச்சிருக்காங்க பிள்ளைய, ஏதோ மதரசால ஓத வச்சிருக்காங்க பிள்ளைய. அதெல்லாம் யாரு படிப்பா? யாராவது ஊர்ல விருதாவா, ஊர்ல எதுக்குள்ள ஆயக்கெல்லாம சுத்திட்டு இருக்கிறானே அவனை கொண்டு போய் படிக்க வைப்பாங்க. ஓம் போல நல்லதான படிப்பான், அங்க கொண்டு போய் படிக்க வச்சு என்ன செய்ய போறேன்? இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எத்துணை மதரசாக்கள், எத்துணை ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் இன்று 3-4 பேர் அல்லது வெளிமாநிலத்திலிருந்து 500 ரூபாயை கொடுத்து ஏதாவது ஒரு பிள்ளையை சேர்த்து விட்டால் அந்த மதரசா ஓடும். இல்லை என்றால் தமிழ்நாட்டுடைய நிலைமை. ஆலிம்கள் எங்கே? எதிர்காலத்திலே மார்க்கத்தை சொல்லுவதற்கு அழைப்பாளர்கள் எங்கே? காலியிடம், அதுவும் தௌஹீதை சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலே, குர்ஆன் சுன்னாவை ஆதாரத்தோடு தெளிவாக சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்காலம் கேள்விக்குறி. குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இந்த சமூகத்திலே இல்லை. மாஷா அல்லாஹ், குர்ஆனையும் ஹதீஸையும் திறம்பட கற்றவர்கள் இந்த சமூகத்திலே இல்லை. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எதிர்காலத்துடைய நிலைமை என்ன? எங்கே போக போகிறது இந்த அழைப்பு பணி? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் கண்ணியத்துக்குரியவர்களை நம்முடைய பார்வைக்கு கேவலமா? ஏன் கண்ணியத்துக்குரியவர்களை நம்முடைய பார்வைக்கு இது அருவருப்பா? ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பணியை செய்தால் என்னுடைய தகுதி, என்னுடைய மரியாதை, என்னுடைய மானம் எல்லாம் என்ன ஆகும்? என்னை ஆலிம்சா என்று ஒதுக்கி விடுவார்களே, மக்களோடு மக்களாக நான் இணைய முடியாது என்ற கவலையா? அந்த கேவலமோ அந்த பார்வையோ இருந்தால் அவர்கள் யாரை கேவலமாக பார்க்கிறார்கள் தெரியுமா?
ஆலிம்களையோ மார்க்க அறிஞர்களையோ மார்க்க பணி செய்பவர்களையோ கேவலமாக பார்த்தால் அல்லது தரக்குறைவாக அவர்களை நினைத்தால் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரசூல்மார்களை அவர்கள் கேவலமாக பார்க்கிறார்கள். ஏன் அவர்கள் செய்த பணி அது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணியை இல்ல மஷா அல்லாஹ் மஅதல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், யோசித்து பாருங்கள். ஆலிம்களை விடுங்கள், குர்ஆனை முழுவதுமாக ஓதத் தெரிந்தவனாக நான் மாற வேண்டும், அதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். குர்ஆனுடைய முழு சூறாவை முழுவதுமாக அறிந்தவனாக நான் மாற வேண்டும். ஒரே ஒரு வீக்னஸ் அடையாளம் காட்டவா நம்ம இடத்துல காட்டவா? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. எத்தனை பேருக்கு இதனுடைய அர்த்தம் தெரியும்? கையை உயர்த்துங்க. 24 வருஷம் சொல்லுவோம், 25 வருஷம் சொல்றோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அல்ஹம்து சூராவை முழுமையா அர்த்தம் தெரிஞ்சு என்னால் சொல்ல முடியும், வார்த்தை மாறாமல் தடுமாறாமல். எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தெரியும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹுடைய முஸ்லிம்கள் நாங்கள் ஏன் 5 வக்து தொழுகிறோம்? ஏன் ஜக்காத்து கொடுக்கிறோம்? ஏன் பள்ளியில் ஏதாவது தானம் கேட்டா தானம் கொடுக்கிறோம்? அவ்வளவுதான். ஆனால் மாற முடியாது, மாற முடியாது, மாற முடியாது. குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரா அனா வ மன் இத்தபஅனி. என்னை பின்பற்றக்கூடியவர்களும் முஹம்மது ரசூலை ஏற்றுக்கொண்டவர்களும் இதற்காக மாறாத வரை, தன்னுடைய வாழ்க்கையுடைய நேரத்தை இதற்காக செதுக்கி அழைப்பு பணியை மேற்கொள்ளாத வரை முஹம்மது ரசூலுடைய சமூகம் சிறந்த சமூகம் என்று அந்த சமூகம் தன்னை உச்சரிப்பதற்கு தகுதியே கிடையாது. என்னுடைய நிலைமையை சொல்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் குர்ஆன் ஹதீஸிலே செய்யப்படுகின்ற மாறுதல்களையும் பார்த்தால், அல்லது பாத்திலான கொள்கைகளுடைய வளர்ச்சியை பார்த்தால், தரீகாக்களும் அல்லது வழிகட்ட கொள்கைகள் என்று அடையாளம் காட்டப்பட்ட எத்துணை கொள்கைகளுடைய வளர்ச்சியை பாருங்கள், குர்ஆன் சுன்னாவுடைய வளர்ச்சியை பாருங்கள். இப்படி நிற்குது, ஸ்டாப் ஆகி ஒரு நல்ல ஏற்றம் வந்தது, அதற்கு மேல் வளரல வளரல. இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் தரீகாக்களுடைய வளர்ச்சிகள் அல்லது வழிகட்ட கொள்கைகளுடைய வளர்ச்சிகள் ஏன் ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சு போச்சு, தௌஹீது புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம வேலை உண்டு, நம்ம மார்க்க உண்டுன்னு வாழ்ந்துட்டு போவோமே, நமக்குள்ளேயே எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வோமே, ஏன் அவங்களுக்கு போய் சொல்லிக் கொண்டு? ஒரு காலத்திலே யோசித்து பாருங்கள், இந்த ஊரிலே ஒரு காலத்திலே இந்த நாகூரிலே நடத்தப்பட்ட தர்காவிற்கு எதிரான பிரச்சாரங்கள் எல்லாம், அதனுடைய துடிப்புகள் எல்லாம், அதனுடைய வீரங்கள் எல்லாம், அதனுடைய தியாகங்கள் எல்லாம் இப்போது நடத்தப்படுகிறதா? 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 யோசித்து பாருங்கள். தியாகிகளை பார்க்கலாம், வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருப்பார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள், கல்லடிபட்டிருப்பார்கள், இரத்தங்களை சிந்தியிருப்பார்கள். ஒரு பள்ளியை கட்டுவதற்கு, குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு பள்ளியை நிறுவுவதற்கு அவ்வளவு சிரமம் பட்டிருப்பார்கள். இந்த பள்ளியெல்லாம் சாதாரண உருவாயிருக்க முடியாது இந்த ஊர்களில், தௌஹீதுடைய பள்ளிகள் எல்லாம் அப்படியா இல்லையா? அந்த ஒரு ஏற்றம், அந்த ஒரு தியாகம், அந்த ஒரு துடிப்பு இப்போது இருக்கிறதா? அல்லது நமக்குள் நாமே தாவா செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதுதான் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த அழைப்பு பணியின் நிலைமை. இரண்டாவது, அழைப்பாளர்களாக தங்களை மாற்றிக்கொள்பவர்கள். அழைப்பாளர்களாக தங்களை மாற்றிக்கொள்பவர்களிடத்திலே இருக்க வேண்டிய இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து நான் முடிவெடுக்கிறேன். நான் ஒரு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவனாக மாறுவேன். என்னுடைய நேரத்துடைய காலங்களை அல்லாஹ்விற்காக அழைப்பதற்காக மாற்று மதத்தாரையோ அல்லது அல்லாஹ்வை மறந்து கொண்டிருப்பவரையோ அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவனாக நான் மாறி
முஹம்மது ரசூலுடைய உம்மத்திலே என்னுடைய பெயரை பதிவு செய்வேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அப்படி மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்களுக்கு தேவை முதல் தன்மை இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ்விற்காக செய்கிறேன், யாருடைய முகத்திற்காகவும் அல்ல. நான் தாயி, நான் ஆலிம், நான் ஃபத்வா கொடுப்பவன், என்னை எல்லா மக்கள் புகழ வேண்டும், என்னுடைய பேச்சு திறமையை மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, என் ரப்புடைய முகத்தை நாடி செய்கிறேன். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி, அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பினால் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, ஒருபோதும் அந்த அமல்களிலே அல்லாஹ்வுடன் இன்னொருவரை கூட்டாக்காதீர்கள், இன்னொருவருக்காக அந்த செயல்களை அமைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், நாளை மறுமையிலே முதலாக 3 மனிதர்களை அழைத்து விசாரணை செய்யப்படும். யார் அவர்? முதலாமவர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர். அவருடைய நிஅமத் எடுத்து சொல்லப்படும். ஏன் ஷஹீதானாய்? யா அல்லாஹ், உன்னுடைய பாதைக்காக ஷஹீதானேன். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, பொய் சொல்லுகிறாய், பொய் சொல்லுகிறாயப்பா. ஏன் ஷஹீதானாய்? உன்னை ஷஹீதானவன், அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவன் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக மக்கள் உன்னை போற்றிவிட்டார்கள். அல்லாஹ் கட்டளை இடுவான், முகம் குப்புற அவனை நரகத்திலே தூக்கி தள்ளுங்கள். யார்? ஷஹீத். இரண்டாவது யார்? யார்? ஆலிம்கள், காரிகள், குர்ஆனை முழுமையாக ஓதியவர்கள். இரண்டாவது செல்வந்தவர்கள், செல்வத்தை அதிகமாக சம்பாதித்து செலவழித்தவர்கள். நியமத்தை எடுத்து சொல்லப்படும். ஏன் செய்தீர்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய பாதைக்காக செல்வத்தை செலவழித்தேன், பொய் சொல்கிறாய். செல்வந்தம் என்று மக்கள் புகழ வேண்டும் என்ற காரணத்திற்காக செய்தாய். முகம் குப்புரை உடையும் நரகத்திலே தூக்கி தள்ளுங்கள். மூன்றாவதாக ஆலிம், காரி, மார்க்கத்தை அறிந்தவர். காரி, குர்ஆனை சிறம்பட ஓதக்கூடியவர். ஏன் செய்தாய்? யா அல்லாஹ், என் வாழ்நாளில் பெரும் பகுதியை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக செலவழித்தேன். குர்ஆனை நல்ல முறையிலே ஓதினேன், அழகான முறையிலே ஓதினேன். யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, பொய் சொல்லுகிறாய், பொய் சொல்லுகிறாய் அப்பா. உன்னை மக்கள் எல்லாம் ஆலிம் என்று போற்ற வேண்டும், மார்க்கத்தை திறம்பட கற்றவர். என்ன கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லிடுவாரு. அப்படி என்று மக்கள் உன்னை போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்கு தானே செய்தாய். பொய் சொல்லுகிறாயே. இங்கே வந்து குர்ஆனை அழகான முறையில், இனிமையான முறையில் மக்களிடத்திலே கொண்டு சென்று மக்கள் எல்லாம் என்னை பார்த்தால் இவர் எவ்வளவு அழகாக குர்ஆனை ஓதக்கூடிய காரி தெரியுமா என்று போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்கு தானே செய்தாய். கட்டளையிடுவான் அல்லாஹ், அவனை முகம் குப்புற நரகத்திலே தூக்கி இவனை தள்ளிவிடுங்கள். அல்லாஹ் சொல்லுவான் நாளை மறுமையிலே, அன அகன ஷுரகாஇ அனி ஷிர்க் வமன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி தரக்துஹு வ ஷிர்கா. எனக்கு செய்யக்கூடிய அமல்களில் யார் இன்னொருவரை கூட்டாக்கி கொண்டாரோ அவரையும் அவருடைய அமலையும் நான் விட்டு விடுவேன். நாளை மறுமையில் அந்த அமல்கள் எல்லாம் வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அந்த அமல்கள் எல்லாம் தூசியை போன்று நாளை மறுமையிலே பறக்க விடப்படும். கண்ணியத்துக்குரியவர்களை அழைப்பு பண்ண என்ன தேவை? முதலாவதாக என்ன தேவை? இஹ்லாஸ், மன தூய்மை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், யார் என்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டம் அதற்கு வந்தாலும், அல்லது கூட்டமே வரவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய பணியை என் வாழ்நாளில் அல்லாஹுவை மட்டும் நோக்கமாக கொண்டு செய்வேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது ஹிக்மா. ஹிக்மா, ஞானம். என்ன விளக்கம்? ஞானம் என்றால் என்ன? இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான விளக்கமாக சொன்னார்கள். ஞானம் என்றால் எந்த செயலை செய்ய வேண்டும், அந்த செயலை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும், அந்த செயலை யாரிடத்திலே செய்ய வேண்டும் என்ற முழுமையான ஞானத்தோடு செய்தால்தான் அது ஹிக்மா, அது ஞானம். அதன் பக்கம்தான், அதை கொண்டுதான் அல்லாஹ் மக்களை அழைக்க சொல்லுகின்றான். எந்த நேரத்திலே, எந்த இடத்திலே,
யாரிடத்தில் அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஞானத்தோடு, அதனுடைய அர்க்கான்கள், அந்த ஹிக்மாவுடைய அடிப்படை அல் இல்ம், ஞானம், கல்வி. என்ன கல்வி? சயின்ஸா, எக்கனாமிக்ஸா? என்ன கல்வி? குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி. வல் ஹில்ம், மென்மை. தவாவுடைய பணிக்கு ஒரு தாய்க்கு தேவை முதல் தன்மை மென்மை. வல் அனாத், அவசரம் இல்லாமல் செய்வது. இது அதனுடைய ருக்குன், ஹிக்மாவுடைய அடிப்படைகள். அந்த ஹிக்மாவை பாழாக்கக்கூடியது அல் ஜஹல், குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் இல்லாமல் செய்தால், அல்லது எந்த இடத்திலே யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்ற அறிவில்லாமல் செய்தால், அவசரப்பட்டு செய்தால் அந்த ஹிக்மாவை பாழாக்கிவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, மூன்றாவது மார்க்க பணியை மேற்கொள்வதற்கு அல் அமல், செயல். எதை கூறினோமோ, எதை மக்களுக்கு எடுத்து வைத்தோமோ அதிலே முறையாக செயல்படுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையைத்தான் மூமின்களிடத்திலிருந்து அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் கேட்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்கள் சொல்லாதவற்றை ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? செய்யாதவற்றை ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நாளை மறுமையிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய கேவலத்துக்கு உரித்தாட ஒரு கூட்டம் யார் என்றால் ஆலிம்கள். எப்படி? எந்த ஆலிம்கள்? மக்களுக்கு அழைப்பு பணி செய்து அந்த அழைப்பு பணியிலே தன்னை இணைத்துக் கொள்ளாதவர்கள், அழைப்பு பணியிலே தன்னை இணைத்துக் கொண்டு அதன்படி அமல் செய்யாதவர்கள் நாளை மறுமையிலே மிக கேவலமாக அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். நான்காவதாக அல் அக்லாக், குணம். இதுவெல்லாம் சொல்லியிருக்கின்றேன். இஹ்லாஸ், மன தூய்மை. இரண்டாவது ஹிக்மா, ஞானம். மூன்றாவது அல் அமல், செயல்பாடு. நாலாவது அல் அக்லாக், குணம், சிறந்த குணம், பண்பான குணம். யா அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரிடத்தில் இருந்து உதாரணத்தை படியுங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு தோழர் பள்ளியிலே ஆராபி ஒருவர், காட்டரபி ஒருவர் வருகிறார். யபூலு ஃபில் மஸ்ஜித், பள்ளியிலே சிறுநீர் கழிக்கிறார். மஸ்ஜித் நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் அவரை தடுக்க போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விடுங்கள் விடுங்கள் அவரை, அவர் தன்னுடைய தேவையை முழுமையாக்கட்டும். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அவனை அழைத்தார்கள். தோழரே, இது அல்லாஹுடைய பள்ளிவாசல். இங்கே அல்லாஹ்வை ஓதுவதற்காக, குர்ஆனை ஓதுவதற்காக, அல்லாஹ்வை தொழுவதற்காக கட்டப்பட்ட, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக கட்டப்பட்ட இடம். இங்கே இது போன்ற காரியங்களில் எல்லாம் நாம் ஈடுபடக்கூடாது என்று கூறி தோழர்களை ஏவினார்கள். அந்த இடத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று. இதை அந்த மனிதர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய தூதரை நோவினை செய்ய வந்தோம், ஆனால் அல்லாஹுடைய தூதர் என்னை கண்ணியப்படுத்துகிறார்களே என்று சென்று அல்லாஹுடைய தூதர் தொழுகைக்கு தயாராகும் பொழுது சொன்னார், யா அல்லாஹ், முஹம்மதையும் எனக்கும், முஹம்மதிற்கும் எனக்கும் மட்டும் நீ கண்ணியம் செலுத்து, நீ இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் நீ இரக்கம் காட்டாது. குணம், அஹ்லாக், சிறந்த பண்பு, சிறந்த குணம். ஒரு மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர் மக்களின் மீது அதிகமாக கோபப்படுபவராக இருக்க மாட்டார். மக்களை ஒரு தவறான பார்வையிலே பார்க்கக்கூடியவராக இருக்க மாட்டார். மக்களிடத்திலே பேசும் பொழுது, பழகும் பொழுது அல்லாஹுடைய தூதர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அது போன்ற வாழ்க்கையை மேற்கொள்வார். அவரிடத்திலே பணிவு இருக்கும், அவரிடத்திலே மென்மை இருக்கும், அவரிடத்திலே சிறந்த குணங்களை மக்கள் படித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் அழைப்பு பணியை செய்வார். அடுத்ததாக சபர், பொறுமை. எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு சிரமங்கள் பொருளாதாரத்திலோ அல்லது மக்கள் மூலியமாகவோ, மக்களுடைய வாய்களின் மூலமாகவோ எவ்வளவு இழப்புகளை அவர் சந்தித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களிடத்தில் எதிர்பார்த்த அந்த பொறுமையை அவர் மேற்கொள்ளுவார். அடுத்ததாக வணக்க வழிபாடுகளிலே அவர் சிறந்த முறையில் பங்களிப்பார். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர் அல்லாஹ் அழைத்த பொழுது உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார். புரிகிறதா நான் சொல்லுவது? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர் அல்லாஹ் அழைக்கும் பொழுது உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார். அல்லாஹ் என்ன அழைக்கிறான்? அல்லாஹ் என்ன அழைக்கிறான்? ஹய்யா ஸலாத், ஹய்யா அல் ஃபலாஹ் என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்
வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார். அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருவார். இப்படி இருப்பவர் தான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நெருங்குவதற்காக பிரார்த்தனைகளை அதிகமாக செய்வார். அடுத்ததாக அல்லாஹ்வையை முழுவதுமாக சார்ந்திருப்பார். என்னால் நேர்வழி கிடைக்கும் என்று நம்ப மாட்டார். நான் பயான் பேசிட்டா எல்லாருமே திரும்பிடுவாங்கன்னு சொல்லி நினைக்க மாட்டார். யா அல்லாஹ், நான் பேசுவதை கொண்டு இந்த மக்களுக்கு நீதான் நேர்வழி கொடுக்க போகிறாய் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார். நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பொறுப்பை ஒப்படைத்து விடுவார். ஒரு நபி அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான், உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே என்னுடைய காரியங்களை ஒப்படைக்கிறேன் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தாயிடத்திலே இருக்கக்கூடாத பண்புகள் சிலவற்றை சொல்லுகின்றேன். அவரிடத்திலே நான் குர்ஆனையும் சுன்னாவையும் முழுவதுமாக அறிந்து விட்டேன் என்ற ஒரு தன்மை அவரிடத்தில் இருக்கக்கூடாது. அவர் எப்போதுமே குர்ஆன் ஹதீஸுடைய மாணவனாகவே தன்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பெருமை ஒரு காலம் அவரிடத்திலே உதித்து விடக்கூடாது. பெருமை உதித்துவிட்டால் கடுகளவு அந்த பெருமை அவருடைய உள்ளத்திலே சேர்ந்தாலும் அவருடைய தங்குமிடம் நாளை மறுமையிலே நரகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொறாமை அந்த ஆலிமிடத்திலே கடுகளவும் இருந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களை தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைய தாவாவுடைய களத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பதே இந்த பொறாமை. எத்துணை இடங்களில் தெரியுமா, என் கண்களால் பார்த்திருக்கிறேன். பெயரை முன்ன பின்ன போட்ட காரணத்தால், என்ன, ஒரு நோட்டீஸிலே ஒரு பெயரை முன்ன பின்ன போட்ட காரணத்தினால் அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறிய ஆலிம்களை எத்துணை பார்த்திருக்கிறோம் தெரியுமா? அல்லது என்னை விட்டுவிட்டு அவரை பேச வைப்பதா என்று என்னும் அளவிற்கு மக்களிடத்திலே நடந்து கொண்ட சில தாயிகளை பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தன்மையிலிருந்தெல்லாம் ஆலிம்களை தாயிகளை பாதுகாக்க வேண்டும். இந்த பொறாமை, பிறரை பார்த்தால் அவரை விட அவரை உயர்ந்தவராகத்தான் பார்க்க வேண்டும். அவருக்கு கீழ்தான் தன்னை பார்க்கக்கூடிய தன்மை இருந்தால்தான் அவரை அல்லாஹ் தாயியாக அங்கீகரிப்பான். மக்கள் அவரை தாயாக அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அவரை தாயாக அங்கீகரிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, மக்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய குர்ஆனையும் சுன்னாவையும் கேட்பதற்கு அல்லாஹ்வால் வாய்ப்பளிக்கப்பட்ட நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனை, யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்பு பணியை செய்பவர்களாக என்னை நீ ஆக்கு. ஏனென்றால் இந்த பணிக்காக ஒருவர் தயாராகிறார் என்றால் அவராக தயாராகுவது கிடையாது, அல்லாஹ் அவரை தயார்படுத்துகிறான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்விற்குத்தான் தெரியும் அவனுடைய மார்க்கத்தை எப்படி மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது என்று. ஒரு தாய் தானாக உருவாவது கிடையாது, ஒரு அழைப்பாளர் தானாக உருவாவது கிடையாது, ஒரு பேச்சாளர் தானாக உருவாவது கிடையாது. அவர் அல்லாஹ்வை பற்றி பேச துவங்கிவிட்டாலே அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்கிறான் தன்னுடைய பணிக்காக. மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்விற்கு உதவி செய்பவர்கள் யார்? இன் தன்சுருல்லாஹ இன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களால் தான் இந்த இஸ்லாம் பலப்பட போகிறது என்பதல்ல, உங்களுடைய பேச்சுக்களால் தான், உங்களுடைய தாவாவால் தான் இந்த இஸ்லாமிற்கு கண்ணியம் கிடைக்கப் போகிறது என்ற நிலைமை அல்ல. அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை அவன் கண்ணியப்படுத்துவான். அவன் இந்த மார்க்கத்திற்காக உதவி செய்பவர்களாக நீங்கள் மாறினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நிச்சயமாக ஒரு காலம் வரும், நிச்சயமாக ஒரு காலம் வரும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லயபுலுகன்ன ஹாதல் அம்ரு மா பலகல் லைலு வன்னஹார். இரவும் பகலும் எவ்வளவு தூரம் சென்றடைந்ததோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொண்டு செல்லுவான். அந்த கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எனக்கும் உன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய எனக்கும் கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுபவர்களாக நாம் மாறுவோமாக. அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்து எம்முடைய வாழ்விற்காக இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை சேர்த்து கொண்டு இந்த அழைப்பாளர்களாக வாழ்ந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே சேர்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக.
அல்லாஹ் எம்முடைய பாவங்கள் குற்றங்கள் அத்துணையும் மன்னித்து அல்லாஹுடைய உதவியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் பதிவு செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி